Hi dear students, welcome back to SS Mind Math channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கான்கரன்ஸ் ரூல்ஸ் பேஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அது ஓரியன்டாக நிறையா எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நிறையா எக்ஸாம்பிள் சம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே போய் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு சில சைடு ஆங்கிள் சைடு சிபிசிடி சில ரூல்ஸ்லாம் அதில் அப்ளை பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுபடி இன்னொரு சம் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டினில் தான் சில ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை புரிஞ்சு நம்ம அந்த சம்மை வந்து ஈக்குவேட் பண்ணணும். அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ இதில் என்ன, இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் அப்படி அந்த என்ன கொடுத்தா எப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் இதுவும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் உள்ள ஒரு சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்என்டிஎம்ஆர் 2 parallel lines. இது எல் இந்த இருக்கு இல்லையா, இது எல்எம், இது ரெண்டு பேரலல் லைன். அப்புறம் இன்டர்செக்டட் பை அனதர் பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ் பிக்யூ. இது பி, இது வந்து கியூ. இன்டர்செக்டட் பை அனதர் பேர் ஆஃப், அதாவது ரெண்டு பேரலல் லைன் இருக்குது, அதை இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு பேரலல் லைன் இருக்குது, அது பேர் பிக்யூ. எல்லு எம்ஐயும் பேரலல் லைனை இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பேரலல் லைன் பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன இப்போ காட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. ஏபிசி இந்த ட்ரையாங்கிளும் சிடிஏ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த டயக்ராம் வச்சு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்க்ரூவன்ட் ரூல் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி பார்த்து இதை சூட்டாக வந்ததுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கான்க்ரூவன்ட், அதாவது ஈக்குவல்னு சொல்லிடலாம். எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஹிண்ட்டே என்னென்னா பேரலல்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு பேரலல் லைன். ஆப்வியஸாக நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பேரலலோகிராம். இதுதான் நமக்கு ட்ரிக்கு. அவங்க அதாவது வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்டெரக்டாக சொன்னதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறது, இது ஒரு பேரலலோகிராம். சரி, பேரலலோகிராம்னா ஆட்டோமேட்டிக்காக ரூல் நமக்கு தெரியும். என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு இந்த சம்மை நம்ம முடிச்சிடலாம். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணணும், இதானே கான்செப்ட்டு. இப்போ பேரலலோகிராமுக்கு நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போனா ஆப்வியஸாக இந்த ட்ரையாங்கிளில் உள்ள இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிளில் உள்ள இந்த சைடும் ஈக்குவல்னு ஆகிடுது இல்லையா? அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தானே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஆயிடுது. ஸோ இந்த சைடும் ஈக்குவல் ஆகுது, இந்த சைடும் ஈக்குவல் ஆகுது, 2 சைட்ஸ் நமக்கு கிடச்சிருது. இன்னொன்று ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல் தான். இப்போ நமக்கு இது தேவையில்லை, நம்ம இதையே எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஏபிசி ஒரு ஆங்கிள் கிடைச்சாலே போதும் தானே, ஏபிசி சிடிஏ. அப்போது இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், இன்க்ளூடட் ஆங்கிள் கிடைக்குது நமக்கு. இந்த ஏபிசியும் சிடிஏவும் ஈக்குவல். ஆப்வியஸாக அப்போ என்ன கிடைக்குது? 2 சைட்ஸ் இன்க்ளூடட் ஆங்கிள். அப்போ எஸ்ஏஎஸ் படி இந்த ரெண்டு இதுவும் நம்ம கான்க்ரூவன்ட்னு சொல்லிடலாம். இப்போ நான் என்ன சொன்னேனோ அதை நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டு பேரலல் லைனை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த ரெண்டு பேரலல் லைனால் இட் ஃபார்ம்ஸ் அ பேரலலோகிராம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம ஏபிசிடி இஸ் அ பேரலலோகிராம் அப்படின்னு எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு ஏபிசிடி இஸ் அ கிவன், இது ஒரு பேரலலோகிராம். ஆக்சுவலாக இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அவங்க இன்டெரக்டாக சொன்னதை முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டாலே சம் வந்து முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி இஸ் அ பேரலலோகிராம். அப்போ ஆப்வியஸாக நம்ம அதோட ரூல் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற கான்செப்டை முதல்ல யூஸ் பண்ணுவோம். ஏடி நம்ம ஆக்சுவலாக டு ப்ரூவ் அதை எழுதிடுவோம் இல்லையா? டு ப்ரூவ் என்ன சொல்லணும்? ட்ரையாங்கிள் ஏபிசி கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. இதை தான் இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் சிடிஏ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்னு சொல்லணும். சரி, ஓகே. இப்போ பேரலலோகிராம் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஏடி ஈக்குவல் டு பிசி, ஏன்னா பேரலலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இன்னொன்று ஏபி ஈக்குவல் டு சிடி. இப்போ இங்கே எழுதலாம் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுலேயே நமக்கு ரெண்டு சைடு கிடச்சிருது. அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம இப்போ தேவையான ஆங்கிளை எடுத்துக்கிறோம். ஏபிசி ஈக்குவல் டு சிடிஏ. இப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எழுதலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு சைடு கிடச்சிருச்சு. இது இன்க்ளூடட் ஆங்கிள் பாருங்கள், ரெண்டு சைடு
இந்த 2 சைடுக்கு அப்புறம் இந்த 2 சைடு. ஸோ 2 சைடு, இந்த 2 சைடு, இந்த 2 சைடு, நடுவில் இன்க்ளூடட் ஆங்கிள் ஏபிசி சிடிஏ. ஸோ 2 சைடு இன்க்ளூடட் ஆங்கிள் கிடச்சிச்சு. அப்போ எஸ்ஏஎஸ். ஸோ பை எஸ்ஏஎஸ் ரூல் இங்கே எழுதிக்கலாம். எஸ்ஏஎஸ் ரூல், சைடு ஆங்கிள் சைடு ரூல், நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ட்ரையாங்கிள் ஏபிசி கான்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. அவ்வளோதான். இதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோ ஷோ தட் இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.